இந்த வருஷம் வந்த தமிழ் படங்கள்ல நம்மள என்டர்டெயின் பண்ண டாப் 5 படங்களை பார்க்கலாம். நம்பர் 5ல ஏகே, த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா நடிச்சு பிப்ரவரி 6 வந்த படம் தான் விடாமுயற்சி. ஆக்ஷன் டிராமாவா வந்த இந்த படம் மிக்ஸ்டு ரிவ்யூ வாங்கியிருந்தாலும் ஓரளவு நம்மள என்டர்டெயின் பண்ணி இருந்துச்சு. 4th பிளேஸ்ல வைபவ், சுனில், நிதாரிகா இன்னும் நிறைய பேர் நடிச்சு மார்ச் 14 வந்த அடல்ட் காமெடி படமான பெருசு. தமிழ்ல அதிகமா வராத ஜானர் தான் அடல்ட் காமெடி, அதை செலக்ட் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய படமா தந்திருக்காங்க. 3rd பிளேஸ்ல விஷால், சந்தானம், அஞ்சலி, வரலட்சுமி நடிச்சு பல வருஷத்துக்கு அப்புறம் ஜனவரி 12 வந்து ஹிட்டான படம் தான் மதகஜராஜா. காமெடி டிராமா வந்து இந்த படம் நல்ல என்டர்டெய்னரா மாறிச்சு. 2nd பிளேஸ்ல பிரதீப், அனுபமா, கைடுலோகர், சித்து, ஹர்ஷத் கான் நடிச்சு பிப்ரவரி 21 வந்த படம் தான் டிராகன். காமெடி டிராமாவா வந்த படம் வசூல் ரிவ்யூ ரெண்டுலயும் மாஸ் காட்டிச்சு. 1st பிளேஸ்ல மணிகண்டன், சான்வி மேக்னா, குரு சோமசுந்தரம் நடிச்சு ஜனவரி 24 வந்த படம் தான் குடும்பஸ்தன். மிடில் கிளாஸ் வாழ்க்கை எமோஷன் காமெடி கலந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் நம்மள என்டர்டெயின் பண்ணும். இதுதான் என்னோட டாப் 5. இது என்னோட லிஸ்ட் தான். நான் ஏதும் படங்களை மிஸ் பண்ணியிருந்தாலோ உங்களோட லிஸ்ட்ல வேற படங்கள் இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.